Hello friends, welcome to Jeba webcam channel. I am Dr. Jabaraj. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம்னா TNAU அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி சாய்ஸ் ஃபில்லிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். அதாவது என்ன சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் கன்சிடர் பண்ணணும், எந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து பண்ணக்கூடாது, அதை வந்து இந்த வீடியோவில் வந்து கிளியராக கொடுத்துக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், கேரியர் கைடன்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து உங்களை ஸ்க்ரீனில் வந்து சேரும். Let's enter into the video. TNAU 2020 தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி அட்மிஷன்ஸ். நிறைய பேர் அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி அட்மிஷன்ஸுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுற ப்ராசஸில் வந்து இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸுக்கு வந்து பண்ணுற மாதிரியே பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது, இது டோட்டலி டிஃப்ரெண்ட். இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது வந்து நம்ம வந்து எந்த பிரான்ச் வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம், அதுக்கு வந்து அந்த பிரான்ச்சு வந்து நம்ம நல்ல காலேஜ் எது அப்படின்னு பார்த்து நம்ம வந்து சூஸ் பண்ணி நம்ம கட் ஆஃப் மார்க்குக்கும் வந்து ஈக்குவலாக வர்ற மாதிரி காலேஜஸ் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம். பட் இந்த அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக இருக்கிறதே வந்து தமிழ்நாட்டில் வந்து அப்ராக்சிமேட்டாக 33 காலேஜில் தான் வந்து அக்ரி கோர்ஸே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அப்ராக்சிமேட்டாக நான் சொன்னது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து 7 காலேஜஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் எப்போவுமே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜ் லிஸ்ட்டாக வந்து போட்டுருங்க. 7 காலேஜஸ் வந்து போட்டுருங்க. இப்போ அக்ரிகல்ச்சர் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரிஸில் இருக்குது. அதாவது கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது, செல்ஃப் சப்போர்ட்டிங் ப்ரோக்ராம், அதாவது கவர்மெண்ட் காலேஜ்லேயே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் பே பண்ணி படிக்கிற மாதிரி காலேஜஸ் இருக்குது. ப்ளஸ் பியூர்லி ப்ரைவேட் காலேஜ், செல்ஃப் ஃபைனான்சிங் அக்ரி காலேஜஸ். ஸோ இந்த மாதிரி 3 கேட்டகரிஸில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கும் பியூர்லி ப்ரைவேட் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 25,000 to 40,000 rupees கிட்ட வந்து ஃபீஸ் டிஃப்ரென்ஸ் வரும். அதே மாதிரி வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் ப்ரோக்ராம் வந்து பியூர்லி ப்ரைவேட் காலேஜஸோட வந்து ஃபீஸ் கம்மியாக தான் இருக்கும். பட் கவர்மெண்ட் காலேஜ் அந்த கவர்மெண்ட் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீஸோட வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது தப்பி தவறி கூட வந்து ப்ரைவேட் காலேஜஸை வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு முன்னாடி வந்து ஆப்ஷனில் வந்து கொடுத்துறாதுங்க. அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து ப்ரைவேட் காலேஜ் கேட்டிருக்க மாட்டாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டிருக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஈவன் தோ கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் உங்களுக்கு வந்து ப்ரைவேட் காலேஜில் வந்து சீட் அலோகேட் ஆயிரும். ப்ரைவேட் அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறது தான் வந்து நல்லது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் காலேஜ் 7 காலேஜ் அதை வந்து வரிசையாக ஃபில் பண்ணுங்கள். அதுலேயும் வந்து உங்களுக்கு எந்த ஊரில் வந்து படிக்கிறதுக்கு விருப்பம், எந்த ஊரில் வந்து உள்ள காலேஜ் வந்து நல்லா இருக்குது, அதுக்கு கோயம்புத்தூர் காலேஜ் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்து வரிசையாக வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரைவேட் காலேஜஸை வந்து ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து தரும். அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த கோர்ஸ் படிக்க போகிறீங்க, அதாவது வந்து அக்ரிகல்ச்சர் படிக்க போகிறீங்களா, இல்லை வந்து ஃபுட் டெக்னாலஜி படிக்க போகிறீங்களா, செரிகல்ச்சர் படிக்க போகிறீங்களா, ஹார்டிகல்ச்சர் படிக்க போகிறீங்களா, இதை வந்து தரவாக வந்து நீங்கள் வந்து உங்கள் இன்ட்ரெஸ்ட் அதை வந்து சூஸ் பண்ணி எத்தனை காலேஜஸில் இருக்குன்னு பார்த்து வச்சுக்கணும். நீங்கள் அந்த சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார்மை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உட்காந்து எந்த கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் ஃபஸ்ட்டே நல்லா பிளான் பண்ணி நீங்கள் படிக்க போகிற கோர்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல் உங்கள் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் வந்து வளர முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட் லக், see you.